மாற்றம் அப்படின்னு சொல்றவங்களுக்கும் அந்த மாற்றம் வரல. எனக்கு தெரிஞ்சு கரண்ட் கட் ஆசைப்பட்டவங்களுக்கு இல்லை கரண்ட்டுக்கு சொன்னாங்க இல்லைங்களா, நுகர்வோருக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு 2.46 லட்சம் இருக்குது. 2,46,00,000 டொமெஸ்டிக்கு. அதில் வந்து முக்கால்வாசி பேருக்கு அதனால பெரிய பயன் இல்லை. நீங்கள் சொன்னது மாதம் 200 யூனிட். ஆல்ரெடி அம்மையார் ஜெயலலிதா ஒரு 100 யூனிட் கொடுத்தாங்க. இப்போ 300 யூனிட் சேர்த்தா மாதம் கரண்ட் வந்தால் கரண்ட் பில்லுன்றதே ரொம்ப கம்மியாக இருக்கும். இல்லை ஒரு சிலருக்கு ஃப்ரீயாகவே ஆகிடும். இல்லை 500 யூனிட் வந்தால் தான் இது வந்து உங்களுக்கு அது என்ன வேலை? 500 யூனிட்ன்ற வார்த்தையே நீங்கள் பிரச்சாரம் பண்ணும்போது வரலையே. அன்னைக்கு 500 யூனிட்ன்ற வார்த்தை வரல. இன்னைக்கு எப்படி வருது? அப்போ அன்னைக்கு வந்து எங்களுக்கு தகுதி இருந்தது. உங்களுக்கு நாங்கள் ஓட்டு போடணும் அப்படின்னா எங்களுக்கு தகுதி இருக்கு. நாங்கள் ஓட்டு போட்டுட்டா எங்களுக்கு தகுதி போயிடுது. நீங்கள் ஒரு தகுதி வைக்கிறீங்க, எங்களுக்கு தகுதி இருக்கா இல்லையான்னு. அப்போ இது என்ன வேலை? இதே திமுக ஆட்சி காலத்தில் எல்லாருக்கும் பணம் சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஆட்சிக்கு வந்தவொடனே தகுதிப்படுத்த பெண்களுக்குன்னு சொல்லி ஒரு 1 கோடி பேர் கொடுத்தாங்க. அப்புறம் ஒரு படிப்படியாக ஒரு 50 லட்சம் பேர் கொடுத்தாங்க. அப்போது மிச்சம் 1 கோடி மக்களுக்கு இல்லை 1.25 கோடி பெண்களுக்கு வரவே இல்லை, தாய்மார்களுக்கு. இது என்ன கதை? இது சொல்லும் போது எப்படி பேசுறீங்க, அப்புறமா மாற்றி பேசுறீங்க. இதே மாதிரி அதிமுகவும் ஒரு சில தவறுகள் பண்ணியிருக்கிறாங்க. சொன்னதெல்லாம் முழுசா சொல்லல. திமுக தன்னுடைய தேர்தல் இருக்கையில தகுதின்ற வார்த்தையை யூஸ் பண்ணல. அதுக்கப்புறம் சொன்னதான் அந்த வார்த்தை. அப்போ நான் என்ன சொன்னேன்னா, அந்த தேர்தல் வாக்குறுதிகளை சும்மா அள்ளி விடுறது, வாய்க்கு வந்து அடிச்சு விடுறது. அதாவது எப்படின்னா பதவியை பிடிச்சிடணும். ஒரு சொல்லு காப்பாற்றணுமே, சொல்லு சுத்தம் இருக்கணுமே, 6 மாதத்துக்கு முன்னாடி அப்படி பேசுகிறோமே, இப்போ இப்படி பேசுகிறோமே. இப்போ ஆட்சி வந்து தாவேக்கு ஆட்சி வரும்னு நான் நினைக்கல. அன்றைக்கி 6 மாதத்துக்கு முன்னாடி நான் ஒரு வேளை விவசாயிகளுக்கு எதிராக பேசிட்டு இன்றைக்கி நான் ஆதரவாக பேச முடியுமா? இல்லை அன்றைக்கி ஆதரவாக பேசிட்டு இன்றைக்கும் எதிர்வாக பேச முடியுமா? என்றைக்குமே ஆதரவாக அவங்க பக்கம் நியாயம் இருக்குமே, ஆனால் அதை தான் பேச வேண்டும். இன்னொன்றுங்க, மொதல் வருஷம் 2வது வருஷம்லாம் அவங்க வந்து கட்டிடுறாங்க கடனை. இந்த தேர்தல் நேரத்தில் அவங்க அப்படி பழக்கமாயிட்டாங்க, மென்டலி அவங்க பழக்கமாயிட்டாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த வருஷம் வந்து தேர்தல் வருஷம், எதனா ஒரு கட்சி ஆட்சிக்கு வரும், அந்த கட்சி நமக்காக விவசாயிகளுக்காக அடுத்த வருஷம் தொடருதா இல்லையா அப்படிங்கிறது வேற, அது வேற. இப்போ அந்த ஆசை அவங்களுக்கு போயிருக்கும் இந்த நேரம். ஏன்னா முதலுக்கே மோசமாக போகுது. 12,000 13,000 கோடி ரத்து பண்ண வேண்டிய இடத்துல 2,000 சில்லற 3,000 சில்லற நீங்கள் ஒதுக்குறீங்கன்னா என்ன அது? அது வந்து ஏதோ டிஸ்கவுண்ட் கொடுக்குறீங்க கோஆபரேட்டிவ்ஸ் மூலிமா 5%, 10%. இன்னொன்று 5 ஏக்கரான்னு பிரித்தது யார்? அந்த 5 ஏக்கரா யார் வாயத்துலேருந்து வந்தது? அப்புறம் இப்போன்னா அதை பிரிக்கிறீங்க. அதெல்லாம் வந்துங்க, சரி அவங்க நிறைய பேர் படிக்காதவங்க, அவங்களுக்கு வந்து போய் கடன் வாங்கிறதுக்கோ இல்லை வேறு விஷயங்களுக்கு கிடையாது. ஆல்ரெடி வந்து பெரிய விவசாயிகள் டிராக்டர் லோனு அந்த மாதிரிலாம் வாங்கினாங்கன்னா அந்த டிராக்டர் வந்து சீஸ் பண்ணுறாங்க, பிரச்சனைகள் இருக்குங்க. அதை தாண்டி அந்த சலுகைகள் பத்தாத அவங்க ஓட்டை போடணும்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு விஷயத்துக்கு அவங்கள பழக்கம் பண்ணி விட்டுட்டு இன்றைக்கி அவங்கள ஏமாத்துறது எந்த விதத்தில் நியாயம்?